ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். உங்களில் நிறைய பேருக்கு தெரியும் நான் சென்னையில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் இனிஷியலாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வீட்டில் தான் தங்கியிருந்தேன். பட் அது ரொம்ப தூரமாக இருந்துச்சு, கம்பெனி பக்கத்துலேயே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டலுக்கு மூவ் ஆனேன். ஓகேங்களா? ஸோ ஹாஸ்டலுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த லைஃப் ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் ஹாஸ்டலுக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரே ரூமில் ஒரு 3 காட்டு, எல்லாமே டைம் டேபிள் படி இருக்கும், எல்லாமே ஸ்கெடியூலுக்கு இருக்கும். காலைல போயிட்டு நம்ம சாப்பாடு வாங்கிக்கலாம், மதியம் சாப்பாடு வாங்கிக்கலாம், நைட்டு சாப்பாடு வாங்கிக்கலாம். ஸோ ஹாஸ்டலுக்கு வந்த உடனே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் மறுபடியும் வாங்கி அதில் சாப்பாடு போட்டுட்டு ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஓகேங்களா? நான் சரி ஓகே, குழம்புக்கு ஒரு அடுக்கு தேவைப்படும், பொரியலுக்கு ஒரு அடுக்கு தேவைப்படும், சாப்பாட்டுக்கு ஒரு அடுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் இருக்க கேரியர் மாதிரி ஒரு 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன். ஆல்மோஸ்ட் ஒரு 450 rupees 500 rupees வந்துச்சு. கொஞ்சம் குவாலிட்டியாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி தான் வாங்கினேன். ஓகேங்களா? எங்கள் ஹாஸ்டல் நல்ல ஹாஸ்டல் ஆக்சுவலாக. பட் அதில் ஒரே ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. என்ன அப்படின்னா தண்ணி ரொம்ப உப்பாக இருக்கும், ரொம்ப சால்ட்டியாக இருக்கும் வாட்டர். கொஞ்சம் கடலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால உப்பு தண்ணி தான் வரும். ஸோ அது இனிஷியலாக ஒன்றும் பெருசாக தெரியல. இப்போது மார்னிங் நான் சாப்பாடு வாங்கிட்டு போகிறேன் டிஃபன் பாக்ஸில் அப்படின்னா நைட்டை திரும்பி கழுவிட்டு வச்சுட்டு போயிடுவேன். அதே மாதிரி ஒரு ஃபியூ டேஸ் போயிட்டு இருந்துச்சு, எந்த இஷ்யூமே வரல உப்பு தண்ணினால். ஓகேங்களா? ஒரு நாள் நைட் நான் திருப்பி வாஷ் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பி போகிறேன். வாஷ் பண்ணி என்னோடய டிஃபன் பாக்ஸை ரூமில் வச்சுட்டு ஊருக்கு கிளம்பி போகிறேன். திரும்பி வரதுக்கு ஒரு 1 week 10 days ஆகுது. ஒரு 1 week ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். திரும்பி பார்க்குறேன், டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக அவ்வளோ துரு, பாக்ஸோட அந்த விளிம்பெல்லாம் ஒரு மாதிரி ஒடுங்கி போய் ரொம்ப ஒரு மாதிரி மோசமாக இருந்துச்சு அந்த பாக்ஸு. இனிமேல் அதை யூஸே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு. எனக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு, ஐயோ இந்த உப்பு தண்ணி தான் நம்மளோட பாக்ஸை இவ்வளோ மோசம் பண்ணியிருக்கு, துருவெல்லாம் பிடிச்சி சைடெல்லாம் ஒடுங்கி போயிருக்குன்னு சொல்லிட்டு. வாஷ் பண்ணி கஷ்டப்பட்டு சோப் போட்டு தேய்ச்சா கூட அந்த துருவெல்லாம் போயிடுச்சு. பட் அந்த விளிம்பெல்லாம் அந்த பாக்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டியே போயிடுச்சு. ஒழுங்காக மூட முடியல, மூடினா ஒழுங்காக திறக்க முடியல. உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் இப்போ தான் வாங்கி 1 மாதம் கூட ஆகலை, புது பாக்ஸு, ஐயோ மறுபடியும் வேறு காசு போட்டு வேறு பாக்ஸ் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ தாட்ஸ்லாம் இருந்துச்சுங்க. சரி ஓகே, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் மறுபடியும் அதை ஓரளவுக்கு டீசெண்டாக மென் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் யூஸ் பண்ண எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. விளிம்பெல்லாம் ஒரு மாதிரி ஒடுங்கினால சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாம் இருக்கும். குழம்பு சாம்பார் ஈஸியாக கொட்டிகிட்டே இருந்துச்சு பேக்கில். ஆஃபீஸில் திறக்கிறக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 2-3 minutes ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணி தான் பாக்ஸை திறக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1 or 2 weeksல எனக்கு ரொம்ப ஃபெட்டப் ஆகிடுச்சு. என்னடா இந்த பாக்ஸை திறக்கவே முடியலையே, பேசாமல் வேறு நல்ல பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லை டப்பர் வேறு பாக்ஸ் மாதிரி வாங்கிடுவோம், நம்ம தண்ணியும் செட் ஆகலை, இந்த பாக்ஸும் செட் ஆகலை, மறுபடியும் காசு போட்டு வேறு வாங்கணுங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டேன். பட் இருந்தாலும் கடைசியாக ஒரே ஒரு தாட், ஒரே ஒரு விஷயம், எங்கேருந்தோ ஒரு ஐடியா வந்துச்சு. இது அப்பப்போ என்னோடய அம்மா பண்ணி பார்த்துருக்கேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் அடிக்கடி இதை பண்ணி பார்த்துருக்கேன். அவங்களுக்கு குழம்பு கொட்டக்கூடாது அப்படின்னா குழம்பு இருக்க அடுக்கில் மட்டும் மேலே ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி வச்சு, ஒரு பெரிய கவர் வச்சு அதுக்கு மேலே லிட்டை போட்டு மூடி கொடுப்பாங்க. ஸோ தட் அந்த கவர் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா grip கொடுக்கும். அவ்வளோ ஈஸியாக சைடில் குழம்பு வந்துடாதுங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இன்னொரு ஐடியாவும் தோணுச்சு. அந்த கவர் ஒரு நல்ல பட்டரியாக ஸ்மூத்தாக இருக்கனால பாக்ஸ் திறக்கிறதும் ஈஸி ஆகிடும்ல, இதுக்கு எதுக்கு நம்ம புது பாக்ஸ் வாங்கணும், இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ட்ரை பண்ணுவோம், இல்லைனா புது பாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஒரு கவரை நல்லா கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் அந்த லிட்டை வச்சு மூடிட்டு மதியம் போய் ஆஃபீஸில் திறக்கிறேன். 2 செகண்டில் திறந்துட்டேங்க. ஜஸ்ட்டு பிடிச்சி இழுத்தேன், கவரை பிடிச்சி இழுத்தோன்னே லிட்டு வந்துருச்சு. ஒரு துளி கூட சாம்பாரும் கொட்டலை. ஆனால் பரவாயில்லையே, இவ்வளோ ஈஸியாக இவ்வளோ சப்பையாக அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்புறம் தான் எனக்கு இன்னொரு விஷயமும் லைஃப்பில் ரியலைஸ் ஆச்சு. ஒரு விஷயம் நமக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை தூக்கி போடணும்னு அவசியம் கிடையாது, அதை உடனே ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை ஃபிக்ஸ் பண்ணலாம், அதை மென் பண்ணலாம், அதை வேறு ஏதாவது ஒரு வழியில் மேஜிக் பண்ணி கூட திரும்பி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. ஒரு 500 ரூபா டிஃபன் பாக்ஸுக்கே நம்ம இவ்வளோ யோசிக்கிறோமே, நமக்கு விலை மதிப்பே இல்லாத ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்புக்கோ இல்லை ஒரு மேரேஜுக்கோ ஒழுங்காக செட் ஆகலை அப்படின்னா நம்ம எதுக்கு உடனே அவங்கள தூக்கி போடணும், எதுக்கு உடனே அவங்கள வேற ஒரு பர்சனால் ரீப்ளேஸ் பண்ணணும். ஒரு சின்ன பாலித்தீன் கவர் கூட போதுமே அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ண, இல்லை அந்த மேரேஜை ஃபிக்ஸ் பண்ண.
அஃப்கோர்ஸ் இங்கே அந்த பாலித்தீன் கவர் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ட்னர் கூட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த ஒரு வீக்லி அவங்க கூட உட்காந்து பேசுகிற, ஓப்பனாக பேசுகிற அந்த 30 மினிட்ஸாக இருக்கலாம், அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்காக நம்ம போடுற எஃபர்ட்ஸாக இருக்கலாம், அவங்களுக்காக விட்டு கொடுக்கறதா இருக்கலாம். உங்களோட ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாலித்தீன் கவருங்கிறது வந்து உங்களுக்காக டெய்லி நீங்கள் ஒதுக்குற அந்த 30 மினிட்ஸாக இருக்கலாம். உங்களோட கரியரை பொறுத்த வரைக்கும் அந்த பாலித்தீன் கவருங்கிறது உங்களுக்காக எக்ஸ்ட்ராவாக போடுற அந்த ஒரு எஃபர்ட்டாக இருக்கலாம். லைஃப்பில் அட் டைம்ஸ் ஒரு பாலித்தீன் கவர் மட்டும்தாங்க வேணும். இங்கே பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கெல்லாம் வந்து சின்ன சின்ன சொல்யூஷன் தான் இருக்குது. புரியுதுங்களா? இனிமேல் லைஃப்பில் ஒரு விஷயம் ஒழுங்காக போகலைன்னா அதை உடனே தூக்கி போடாதீங்க. ஜஸ்ட்டு சிம்பிளாக யோசித்து அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். லைட்டாக ஒடுங்கி போயிருந்தாலும் தங்கம் எனக்குமே தங்கம் தானே சார்? யோசிச்சு பாருங்கள். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். நன்றிகள் 1000.